சீனா மருத்துவமனையில் நிரம்பி வழியும் மக்கள். புதிய வகை வைரஸ் தொற்றால் மக்கள் பாதிப்பு. மற்ற நாடுகளுக்கும் பரவுமோ என மக்கள் அச்சம். சீனாவில் மீண்டும் ஒரு புதிய வகை வைரஸ் பரவி வருவதாக தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோக்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டில் கொரோனா வைரஸ் உலக நாடுகளை புரட்டி போட்டிருந்தது. கடும் பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் தாக்கத்தால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருந்தனர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. இன்றளவும் ஒரு சில நாடுகளில் கொரோனா வைரஸ் உருமாறி தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதையும் தினம்தோறும் நாம் படித்து வருகிறோம். இந்த நிலையில் சீனாவில் மீண்டும் ஒரு புதிய வகை வைரஸ் பரவி பலர் பாதிக்கப்பட்டு வருவது தொடர்பான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனாவில் உள்ள பல மருத்துவமனைகளில் இன்ஃபுளுயன்சா ஏ, மைக்கோபிளாஸ்மா, நிமோனியா மற்றும் COVID-19 நோயாளிகளால் நிரம்பி வழிவது போன்ற காட்சிகள் நம் அனைவரையும் பீதியடைய வைக்கிறது. ஆனால் அந்த பரவி வரும் இந்த வீடியோக்கள் குறித்தோ நோய் தாக்கத்தின் வீரியம் குறித்தோ இதுவரை சீன சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைச்சகம் எந்த செய்தியையும் வெளியிடவில்லை. மேலும் உலக மக்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றோ அல்லது அவசர நிலையாகவோ உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கவில்லை என்பதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை என கூறப்படுகிறது. மனித மெட்டாப்னியூமோ வைரஸ் என்பது பொதுவாக சளி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் ஒரு வைரஸ் ஆகும். இதனால் சிறு குழந்தைகள், பெரியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் ஆகியவை இதன் அறிகுறிகள் என்று கூறப்படுகிறது. இந்த வைரஸ் பாதித்த நோயாளிகள்தான் மருத்துவமனைகளில் குவிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. COVID-19 போன்று HMPVயும் பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் அல்லது தும்பல் மூலமாக ஏற்படும் சுவாச துளிகள் மூலம் பரவுகிறது. வைரஸால் மாசுபட்ட மேற்பரப்புகளை தொடுவதன் மூலமும் இது பரவுகிறது என்று கூறப்படுகிறது. எதுவாகினும் மக்கள் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை உட்கொண்டு நோய் பாதிப்பிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர்.